ஊழி என்பது என்ன? ஊழி நூலின் உட்கருத்து உரையாடல். செம்மை வெளியீட்டகத்திலிருந்து 2ஆம் பதிப்பாக வெளிவர இருக்கும் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் இயற்றிய ஊழி நூல் குறித்து உரையாடுவோர் கோபு, தமிழ்க்கனி, நலன், சௌமியா, செவ்வேள். அனைவருக்கும் வணக்கம். செம்மை வெளியீட்டத்திலிருந்து ஊழி நூல் 2ஆம் பதிப்பு வெளிவந்திருக்கிறது. இது ஏற்கனவே 2019 வந்த ஊழி நூல் என்பதன் 2வது பதிப்பு. இது ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து பதிவு செய்த நூல். இது ஊழி நூல் என்ற தலைப்பில் இருந்தாலும் இது எல்லாவற்றுக்குமாக உயிர் தோற்றம் எப்படி இருக்கிறது, ஊழிக்காலம் என்றால் என்ன, பேரண்டம் எப்படி உருவாகிறது என்பதனை ஒரு முழு தொகுப்பாக முற்று முழுவதும் தமிழிலேயே, தமிழ் சொற்களையே பயன்படுத்தி ஆசான் அவர்கள் உணர்ந்து பதிவு செய்த நூல். இது 2ஆம் பதிப்பாக இப்பொழுது வந்திருக்கிறது. அதை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடலுக்காக ஆசான் மாணாக்கர் கூட்டமைவிலிருந்து முனைவர் கோபு, முனைவர் கனி, தமிழ்கனி, ஆசிரியர் நலன், செம்மை வெளியீட்டகத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சௌமியா ஆகியோர் இணைந்திருக்கிறோம். இந்த சிறு கலந்துரையாடலை இப்பொழுது துவங்கலாம். வணக்கம் சௌமியா. இந்த நூல் இப்பொழுது 2ஆம் பதிப்பு வந்திருக்கிறது. இதில் உள்ள என்னென்ன உள்தலைப்புகள் இல்லை என்னென்ன இயல்கள் இருக்கின்றன, இதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கூற முடியுமா? கண்டிப்பா செவ்வேள். ஊழி நூல்ங்கிறது ஒரு மெய்யியல் நூல் மட்டுமல்ல, மெய்யியலுக்கும் அடித்தளமான இறையியல் நூலா இது இருக்கு. பொதுவா பார்த்தா மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களுக்கு இருப்புக்கான தேடல் தவிர வேறு தேடல் பொதுவா இருக்காது. மனிதர்களுக்கு மட்டும்தான் நாம எங்கிருந்து வந்தோம், அண்டம் எவ்வாறு பிறந்தது, அதோட மூலம் என்ன, இது போன்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கும். அப்படியான கேள்விகள் பலவற்றுக்கு இந்த நூல்ல விளக்கம் இருக்கிறது. நீங்களே சொன்ன மாதிரி இது உலகம் எவ்வாறானது, இது எவ்வாறு இயங்குகிறது, படைப்பு எவ்வாறு நிகழ்கிறது, பேரண்டத்தின் மூலம் என்ன, அந்த மூலத்திலிருந்து எவ்வாறு அண்டங்கள் விரிவடைகிறது, ஐம்பூதங்கள் எவ்வாறு வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன, புவி என்ற கோள் எப்படி வடிவம் பெற்றது, அந்த கோள்ல உயிரினம் எவ்வாறு தோன்றியது, அசைவன அசையாதன, அவற்றுடைய பிறப்பு வளர்ச்சி இவெல்லாம் எவ்வாறு அமைந்தது, மனிதரின் பிறப்பு எவ்வாறு அமைந்தது, மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதர்களுக்கு உரிய சில மேம்பட்ட தன்மைகள் என்ன, பிற உயிரினங்களின் இயல்புகள் யாவை, இவற்றை எல்லாவற்றையும் பற்றி படிப்படியாக ஒரு பாடமாக பதிவு செய்திருக்கும் நூல் இது. நீங்களே சொன்ன மாதிரி இந்த நூல்ல அண்ட கொள்கை, ஐம்பூத கொள்கை, ஒளி கொள்கை, வண்ண கொள்கை, புவியின் உயிரின தோற்றம், புவியியல், தாவரவியல், நுண்ணுயிரியல், கலைகள் உட்பட அறிவியல், இயற்பியல் என்ற அனைத்தையும் உள்ளடக்கிய நூல் இது. இவற்றை பற்றியெல்லாம் நாம முழுதுமா அறிந்து கொண்டால்தான் படைப்பின் ஒழுங்கு என்ன, இயற்கையின் அங்கமே நாம் அப்படிங்கிற உண்மையே மறைந்து போய் ஒழுங்கிலிருந்து ஒட்டுமொத்த மனித குலமும் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறது என்பது நமக்கு புரியும். ஒழுங்கிலிருந்து வழுவி நாம் செய்து கொண்டே இருக்கிற பல செயல்களால் புவியில் மிக அதிக அளவுல ஏற்பட்டிருக்கிற பொருந்தா தன்மை தான் இப்பொழுது நடக்கவிருக்கும் பல பேரழிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொண்டால் அப்பதான் நம்மளை சீர்படுத்திக்க முடியும். ஒழுங்குகளை நிலைநாட்டுவதற்கென இறை நடத்தும் இந்த திருக்கூத்தை தான் நம்ம ஊழின்னு சொல்றோம். இந்த ஊழியிலிருந்து தப்புவதோ போராடி வெற்றி பெறுவதோ வாய்ப்பற்றது. ஆனால் ஊழியின் போக்கில் நம்மால் பொருந்தி போக முடியும். இந்த ஊழியின் நிகழ்விலிருந்து மனித குலம் கற்க வேண்டிய பாடங்கள் என்ன, ஊழியோடு பொருந்தி கொள்வது அப்படின்னா என்ன, எப்படி பொருந்துவது, ஊழிக்கு பிந்தைய நிலையில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இது மாதிரியான பல வழிகாட்டல்கள், ஆழமான உணர்தல் செய்திகளை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது. செவ்வேள். நன்றி சௌமியா. நீங்க ஊழி நூலோட ஆக்கம், அழிவு இதெல்லாம் பற்றி சொல்லுவதற்கு முன்னாடியே பேரண்டத்தினுடைய பேரண்டம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது, எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த நூல் விளக்கி இருக்கிறதா சொல்றீங்க. தமிழ்கனி, நீங்க இந்த பேரண்ட கொள்கைகள் இல்லை அதுல எப்படி இந்த பேரண்டம் தோன்றி உருக்கொள்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஊழி நூல்ல இருக்கா, அதன என்ன கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் செவ்வேள். ஆமா, கண்டிப்பா அண்டவியல் கொள்கைகள்ல இருந்து தான் இந்த ஊழி நூல் துவங்குது.
இந்த ஊழி நூல் அப்படிங்கிறது வந்து சௌமியா எத்தனை தலைப்புகள் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல முதன்மையா இந்த பேரண்டங்கள் எவ்வாறு பிறக்கின்றன அப்படிங்கிற அண்டவியல் கொள்கைய இறையியலா ஆசான் வந்து இதுல துவங்கியிருக்கிறாரு. அதாவது உணர்வு நிலையில இருந்துதான் இந்த பேரண்டங்கள் எல்லாமே பிறக்கின்றன. உணர்வு நிலை என்பது சிவமிகு நிலை. இந்த அண்ட கொள்கைக்கு அடிப்படையே சிவசக்தியோட செயல்பாடுகள் தான். சுழி என்ற நிலையிலிருந்து சிவம் சக்தி முரண் இல்லாத நிலை அது. அந்த நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலையில, ஓர்மை நிலையில, சீர்மை நிலையில இந்த பேரண்டங்கள் பிறக்கின்றன. சிவமும் சக்தியும் ஒன்றி இருக்கும் ஓர்மை நிலையில எல்லாமே உள்ளடங்கி இருக்கு. ஆனா எதுவுமே வெளிப்படாம இருக்கு. அதற்கு அடுத்த நிலையான சீர்மை நிலையில இந்த பேரண்டங்கள் பிறக்கின்றன. புவியில் வாழும் உயிரினங்களுக்கு இப்பேரண்டம் எவ்வாறு தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த நிலையில ஆசான் இந்த நூல்ல விளக்கியிருக்காங்க. உயிரினங்களின் பிறப்பு எவ்வாறானது, அதன் பரிணாம வளர்ச்சி என்ன, இது எல்லாமே இந்த நூல் விளக்குது. பேரண்ட கொள்கையில துவங்கி அடுத்தடுத்த நிலைகள்ல படிப்படியா இந்த படைப்பின் வெளிப்பாடுகளை இந்த நூல் விளக்கி இருக்குது. புவியின் உயிரின தோற்றம் குறித்து கோபு சொல்லுவாங்க. வணக்கம் தமிழ்கனி, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க சொன்ன அது போலவே இந்த 50 படிநிலை ஒன்று இருக்கு இல்லையா? ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம். இந்த படிநிலை உருப்பற்றதுக்கு, நிலம் உருப்பற்றதுக்கு பிறகு அந்த 50 சீர்நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூத நிலைகள்ல பின்னோக்கிய செயல்பாடுகளுக்கு ஆட்படும். அப்படி நிலம் உருப்பற்றதுக்கு அப்புறம் நீர் வரும் இல்லையா? நிலம் உருப்பற்ற பின்னர் அப்படியே பின்னாடி வருது. அதுல நீர், நிலம் வந்ததுக்கு அப்புறம் நீர் அதுல நிறைகிறது. அப்படி நீர் புவியில ஆதியில நிறைந்த நீர்ல தான் உயிர்கள் வெளிப்பட்டது. அதுல இருந்து தொடங்குது. அப்படி முதல் நிலையில, ஆதி நிலையில வெளிப்பட்ட உயிரின கூட்டம் வந்து முதல்ல பூஞ்சை, காளான் அப்படின்னு வெளிப்பட்டதுன்னு இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 2ஆம் நிலையில அது சாறுங்கிற தன்மை கொண்ட உடலாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த உயிரின கூட்டத்தை நிலத்துல பொருந்துதல் அப்படிங்கிற பண்புல, நீர்ல இருந்து நிலத்துல பொருந்துங்கிற பண்புல புதிய வகை உயிரினங்கள்லாம் வருது. அதுதான் வேர் அப்படின்னு அந்த தாவரங்களுக்கு வேர்னு ஒரு உறுப்பு அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலைகள், மென்தண்டுகள், மென்காம்புகள் இதெல்லாம் தொடர் பரிமாற்றமா அவனை பரிணாம அடிப்படையில இறுதியில தான் வேர் வருது. அப்படி வேர் தான் தாவரங்களோட வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படிங்கிற கருத்தை இது முன்வைக்கல. வேரிலிருந்து தான் தாவரங்களோட வாழ்க்கை தோன்றுதுங்கிறதெல்லாம் இதுல சொல்லலை. இலைகள், மென்தண்டுகள், மென்காம்புகள் அந்த பரிணாம அடிப்படையில தான் நிலத்துல பொருந்தணுங்கிறதுக்காக தான் வேர் வருது அப்படிங்கிறதும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது வெளிப்பாடு என்னன்னு சொல்லுது. மலர்னா வெப்பத்தோட வெளிப்பாடு, இலைனா குளிர்ச்சியோட வெளிப்பாடு, வேர்னா காற்றோட வெளிப்பாடு, தண்டுகள்னா நிலத்தோட வெளிப்பாடுகள்னு இந்த 50 நிலைக்கும் அந்த தாவரங்களான முதல் நிலை உயிரின கூட்டத்துக்கான தாவரங்களை சொல்லுது. அதுக்கு பிறகுதான் விதைகள்னு ஒண்ணு தோன்றுது. அப்படி நுண்ணுயிரிகள் ஒரு செல் நிலையிலிருந்து அப்புறம் பல செல் நிலை எட்டிய பிறகுதான் அடுத்த நிலை உயிரிகள்லாம் வருது. அப்படி முதல் நிலை உயிரிகள் கூட்டு உயிரிகளா மாறுது. இந்த கூட்டு உடலைகள்லாம் ஓரறிவுன்னு சொல்லப்படுற ஒற்றறிவு நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நிலை மாற்றமா மெல்லுடலிகளா இருக்கு. இந்த மெல்லுடலிகள் தான் நிலத்துக்கு மேலேயும் கீழே பயணிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டுடலின்னு வருது. இப்படி உயிரின பரிமாற்றம், பரிணாம வளர்ச்சியே அது சொல்லுது. மெல்லுடலிகள் வந்து மறுபடியும் வல்லுடலிகள் அடுத்த நிலையில் வருது. அந்த வல்லுடலிகள் இப்ப தம் உடலை மேலும் வன்மையாக்கிக்கிட்டு அதோட அசைவை பொறுத்து அது இழைவனவா, ஊர்வனவா, நகர்வனவா, நடப்பனவாங்கிற ஒரு படிநிலையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிலத்துல மேலேயும் கீழையும் மிகுதியா இருக்கிறது. புறப்பரப்புல குறைவா இருந்தா அது இழைகிறதுன்னும், நிலத்துல கீழும் மேலும் குறைவாகவும் புறப்பரப்புல மிகுதியா இருந்தா அது ஊர்வனம்னும்,
அப்படி நிலத்தின் மேற்பரப்பிலேயே வாழ்ந்து பயணிக்கிறதுனா அது நகவனனும். கால் அப்படிங்கிற உறுப்பு முளைச்சிருந்ததுக்கு அப்புறம் அது உடல் எடையை மேலிரும்பி கீழே தாங்கி சென்றுச்சுன்னா அது நடத்தல் அப்படின்னு ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியே, உயிரின பரிணாம வளர்ச்சியே இந்த நூல் சொல்லுது. அப்படி இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற அதற்கு பிறகு முட்டைனா என்ன, விதைகள்னா என்ன, கருப்பை எப்ப தோன்றியது, எலும்பு ஓடு இதெல்லாம் எப்ப தோன்றியது அப்படின்னு இந்த உயிரின பரிணாம வளர்ச்சியே ஒரு கோர்வையா சொல்லியிருக்கு இந்த நூல். நன்றிங்க பாபு. அந்த ஊழி நூல் அப்படிங்கிறது எப்படி முதல் உயிரிகள் தோன்றியது, வெள்ளுடலிகள் எப்படி தோன்றின, அதுக்கப்புறம் எப்படி வெள்ளுடலிகள், ஊர்வன எல்லாமே உயிரின தோற்றமே இந்த நூல் விளக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. இது மாதிரி வேற என்ன கருத்துக்கள் இந்த நூலில், ஊழி நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க, ஆசான் உணர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நலன் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? வேற என்ன கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கோபு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு படிநிலையா இந்த புவியில எப்படி உயிரினங்கள் தோன்றிச்சு, தாவர உயிரினங்கள், உடலிகள், மெல்லுடலிகள் எல்லாம் எப்படி தோன்றிச்சு அப்படின்ற ஒரு கொள்கை இந்த நூல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இதுல சமகால அறிவியல்ல பல கோட்பாடுகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி தோன்றிச்சு அப்படின்றது. அது இந்த சமகால அறிவியல்ல பல நோக்கங்களின் அடிப்படையில இந்த கோட்பாடுகள்லாம் கொண்டு அதுல சில கோட்பாடுகளை மட்டும் பொது வெளியில பரவுற மாதிரி செஞ்சு நோக்கத்துக்காக சில கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த நூலை பொறுத்த வரைக்கும் உணர்ந்து பதிவு செய்த நூல் அப்படின்றதுனால இதுல சொல்லப்பட்டது எல்லாமே நிறுவிய கொள்கையா இருக்கும். அதை மெய்ப்பாடா நம்ம இப்ப இருக்கிற சமகாலத்திலேயே நம்ம அதை பார்க்கலாம். விதையில முதல்ல தண்டு வரதும், இலை வரதும், அதுக்கப்புறமா தான் வேறு வரதையும், இந்த மாதிரி மொத்த காலத்தோட சுருக்கத்தையும் நம்ம இப்ப இருக்கிற உலகத்திலே மெய்ப்பாடா பார்க்கலாம். இப்ப இருக்கிற சமகாலத்திலே மெய்ப்பாடா பார்க்கலான்ற அளவுக்கு தெளிவா இந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நூல்ல அடிப்படை வடிவ கொள்கைகள் பல சொல்லப்பட்டிருக்கு. அதுல பார்த்தோம்னா இருள் ஒளி புணர்ச்சி தான் வடிவங்களோட அடிப்படையே அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த அடிப்படைய நிறுவியிருக்காரு. இதுல இருளும் ஒளியும் புணர்ந்துதான் அடுத்த நிலையில கோணம் அப்படின்றதே பிறக்குது. அந்த கோணம்ன்றது சாய்வு, வளை, கோலம் அப்படின்ற அடுத்தடுத்த படிநிலைகள்ல வளருது அப்படின்றதையும் இந்த நூல் ரொம்ப செறிவா சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒரு பூத வளர்ச்சியிலையுமே முன்னாடி தமிழ்கணியக்கா சொன்ன மாதிரி ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் அப்படின்னு வரிசையில ஒரு நிலையிலையுமே இருளும் ஒளியும் எப்படி இருக்கு. இப்ப ஆகாயம்ன்ற இடத்துலதான் இருள் ஒளி புணர்ச்சி கொண்டு ஆகாயம் பிறக்குது. இப்ப அதுல இருந்து அந்த ஒளி அசைவு தான் காற்றா வெளிப்படுது. அடுத்து காற்று, வெப்பம், இதுல ஒளியோட பண்பு கூடியிருக்கிறது. நீர், நிறம்ல திரும்ப இருளோட பண்பு, குளிர்ச்சி இதெல்லாம் கூடியிருக்கிறது. இப்படின்னு படிநிலை வளர்ச்சியில ஒரு இடத்துலயுமே இந்த இருள் ஒளியோட புணர்ச்சி எப்படி இருக்கு, இதோட பண்பு வெளிப்படுது அப்படின்றத ரொம்ப ஆழமா இந்த நூல் சொல்லியிருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா பின்னாடி வர வடிவ கொள்கை நூல்களான வடிவ நூல், எண்ணூல், உருநூல், வலை நூல், இப்போ இருக்கிற கோல நூல் வரைக்கும் இருக்கிற அத்தனையோட அடிப்படையுமே இந்த ஒரு ஊழி நூல்ல ரொம்ப தெளிவா ஆழமா அடிப்படையை விளக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்த நூல்கள்லாம் படிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். அதன் அடிப்படையில இந்த நூலை நம்ம பார்த்தோம்னா இதுல அடிப்படை வடிவ கொள்கையான எண் கோணம், இருள் ஒளியிலேருந்து எழுற கோணம், அந்த கோணத்துல ஆழம் எப்படி இருக்கு, அதாவது ஆழத்தை காணவியலாது அப்படின்னு பல இடத்துல அண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையே இந்த நூல்ல தான் முதல்ல வெளிப்பட்டிருக்கு. ஆழத்தை காண முடியாது, ஆனா அதே நேரத்துல ஆழம் இல்லாத பொருட்களை மனிதர்களால காண முடியாது அப்படின்றதும் இந்த நூல்ல தான் வெளிப்பட்டிருக்கு. ஆழம்தான் வளைக்குது, வளைந்த பொருட்கள் தான் மனித கண்களால காண முடியுது அப்படின்ற படிநிலையும் இந்த நூல்ல விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரினத்துக்குமான பார்வைகள், அதாவது கண் தோற்றம்லாம் கோப்பண்ண சொல்லியிருப்பாரு. ஒரு தோற்றமும் எப்படி வந்திருக்கு, வேர் வந்தது, விதை வந்தது, முட்டை வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு படிநிலையாவே தெளிவா விளக்கியிருந்தார் கோப்பண்ண. அந்த கோட்பாடு மட்டும் இல்லாம கண்ணுன்ற தோற்றம் எப்படி வந்தது, அந்த கண்கள் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மாறுபடுது, அது பார்க்கறதும் மாறுபடுது, பார்வையும் மாறுபடுது அப்படின்றதையும் இந்த நூல்ல ரொம்ப தெளிவா, ஒரு பரப்பனா எப்படி பாக்குது, ஒரு மனிதன்னா அவங்க எப்படி பாக்குறாங்க, இது ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு. இவ்வளவு வடிவ கொள்கையோட அடிப்படையும் இந்த நூல்ல இருக்குன்றது ரொம்ப வியப்பான விஷயமா இருக்கு. நன்றிங்க நலன். இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இப்ப அடுத்து
ஊழி நூலுக்கு பிறகு வந்த வடிவு நூல், உருநூல், செந்நூல் இதுக்கு எல்லாமே அடிப்படை இந்த ஊழி நூலிலிருந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது புரியுது. அது இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கு தெரியும் செங்கலை வடிவியல் அப்படிங்கிற தொடர் கொள்கை கல்வி போய்கிட்டு இருக்கு. அதுக்குமே வந்து அடிப்படைகள் இந்த ஊழி நூலில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வியப்புக்குரிய ஒரு கருத்து. இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நூல் அந்த நூல் இருக்கு. தமிழ்கனி நீங்க வேற என்ன கொள்கைகள் இருக்கு? இப்போ ஏற்கனவே உயிரின தோற்றம் பற்றி, வடிவியல் கொள்கைகள் பற்றிலாம் கோபுவம் நலனம் விளக்கியிருக்காங்க. நீங்களும் பேரண்ட தோற்றங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. எப்படி பேரண்டங்கள் உருவாகுது, உருக்குழுது அப்படிங்கிறதெல்லாம். வேற என்ன கொள்கைகள் இதுல இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? ஆமாம் செபேல், இதுல நிறைய பல கொள்கைகளை வந்து ஆசான் அடிப்படைகளை விளக்கியிருக்கிறாரு. சௌமியா சொன்னது போல இதுல எல்லாமே இறையியல்ல துவங்கினாலும் அண்ட கொள்கை, ஐம்பூத கொள்கை, வண்ண கொள்கை, வடிவ கொள்கை, இது போன்ற எல்லா படைப்பின் இலக்கணங்களையும் இந்த நூல் நல்ல விரிவாவே விளக்கி இருக்குது. இந்த நூல் விளக்கி இருக்கிற இந்த கொள்கைகள் எல்லாமே சமகாலத்துல பொது வெளியில அறிவியலா படிக்கிறாங்க. ஆனா இந்த கொள்கைகள் எல்லாமே ஆசான் உணர்ந்து பதிவு செய்தவை, நோக்கங்களற்றதுன்னு நலன் சொன்னது மாதிரி இந்த கொள்கைகள் எல்லாம் நாம இறையியல் என்ற பார்வையில புரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் விரிவான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு நல்லா புரியும். இந்த பேரண்ட படைப்பு, இந்த படைப்பில் இறைவன் வந்து இந்த மனித கூட்டத்திற்கு என்ன உணர்த்த விரும்புறாரு, எல்லா பரிணாம வளர்ச்சிக்கு பிறகும் இந்த மனித கூட்டம் ஏன் இந்த ஊழி என்ற இந்த நிலைக்கு தள்ளப்படுது, ஏன் இறைவன் ஊழியை நிகழ்த்துகிறான் அப்படிங்கிறதும் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. நன்றிங்க கனி. இப்ப இந்த ஊழி தான் வந்து இறைவன் வந்து அவனே நிகழ்த்துறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப முதல்ல நீங்க சொன்ன மாதிரியும் இல்ல மற்றவங்க கோபு நலன்லாம் சொல்ற மாதிரியும் இது வந்து இறைவன் உணர்த்திய கருத்துகள். இது வந்து மனிதர்களால செயல்படுத்துறது கிடையாது, இறைவன் உணர்த்திய கருத்துக்கள். அப்படிங்கிறப்ப எல்லா கொள்கைகளுமே இதுல ஆசான் உணர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2020 நினைக்கிறேன் ஆசான் அதை வந்து ஊழி நூல் விளக்க உரை அப்படின்ற ஒரு தொடர் நிகழ்வு வலையொலியில வந்தது. அதுல எல்லாமே சில பாடங்கள்லாம் விளக்கி சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து இந்த கருத்துக்களை வந்து எந்த ஒரு அறிவு சார்ந்த எந்த துறையிலுமே எனக்கு இதுல இல்லை, நான் முறையா அறிவியல் கற்றதில்லை, கணிதம் கற்றதில்லை, ஆனா அப்படி எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாத ஒருவனுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஈசானார் சன்னதியிலையும் ஆடலரசர் சன்னதியிலையும் உணர்த்தப்பெற்ற கருத்துக்களை மட்டும்தான் அதுல பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் விளக்கியிருக்காங்க. அது எந்த முறைமையில அவருக்கு வழங்கப்பட்டதோ அதே முறைமையில தான் இதுல இருக்கக்கூடிய ஊழி நூல் இருக்கக்கூடிய இயல்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டு பாடமா தொகுக்கப்பட்டது, அப்படியே தான் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதையும் அதுல விளக்கமா சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுல இயல்கள் 4-5 இயல்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு இயல்களா நம்ம விரிவா பார்க்கல அப்படின்னாலும் என்னென்ன இயல்கள் இருக்கு, எதுன்னு அடிப்படையில உயிரின தோற்றம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி பார்த்துட்டு இருக்கோம். சௌமியா, அதுல என்னென்ன இயல்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுங்களா? ஆமாங்க செவில். இதுல வந்து 5 இயல்கள் இருக்கு. ஓர்மை, சீர்மை, புணர்ச்சி, ஒடுக்கம், ஊழி. இப்படி 5 இயல்கள் இந்த நூல்ல இருக்கு. சரிங்க சௌமியா. இப்ப ஓர்மை, சீர்மை இதெல்லாமே வந்து இப்ப கோபு, தமிழ்கனி, நலன் அவங்களாம் விளக்கணப்ப, பேரண்டம் இந்த கல்வியெல்லாம் அதுல வந்துருதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல ஒடுக்கம், ஊழி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. ஊழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஆசனம் விளக்கி இருக்காங்களா, சொல்ல முடியுங்களா? ஆமாங்க. நம்ம எப்பயுமே பொதுவா வந்து இயற்கை பேரிடரோட ஊழிய வந்து பொருத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புவிங்கிறது வந்து எப்போதுமே தன்மாற்றங்களுக்கானது, தொடர் தன்மாற்றங்களுக்கானது. அந்த மாற்றங்களோட உள் நிகழ்வா நடக்கிறது தான் இயற்கை பேரிடர். இது வந்து புவியோட இயல்பு. இயற்கை சீற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் புவியின் தன்மாற்ற செயல்பாடுகள். அது ஊழி கிடையாது.
உயிரினங்களின் செயல்கள் உச்சம் அடைகையில் ஒடுக்கம் நிகழும், அது இயல்பு. அந்த ஒடுக்கமே ஊழியாகும். பல்கி பெருகிய உயிரினங்கள் மீண்டும் ஒடுக்க நிலைக்கு இருக்கப்படுதலே ஊழியாகும் அப்படின்னு ஆசான் பதிவு பண்ணியிருக்காரு. இதுவரை நடந்திருக்கிற ஊழியெல்லாம் நிலை மாற்ற ஊழி, நீர்நில ஊழி, நீர் ஊழி இதெல்லாம் நடந்திருக்கு. இக்காலத்தில் நிகழ்வது நீர் ஊழியின் அடுத்த நிலை. இப்ப மனிதர்களுடைய அறிவு செருக்கு, அதிகார செருக்கினால் ஏற்படுத்தி வச்சிருக்கிற விதிகளால் தான் இந்த ஊழி ஏவப்பட்டிருக்கிறது. ஊழிங்கிறது சமகாலத்துல இருக்கும் விதிகளை மாற்றி அமைத்ததுனால்தான் நடக்குது. ஒழுங்குகளை நிலைநாட்டுவதற்காக படைப்போட ஒழுங்குகளை நிலைநாட்டுவதற்காக நடக்கிற விதி மாற்றம் தான் இந்த ஊழி. இப்போது ஏற்பட்டுள்ள பொருந்தா தன்மையினால எழுந்த ஊழி இது. புவியின் தன்மாற்ற செயல்பாடுகளோடு இது இணைந்து கொள்கிறது. அப்படிதான் மனித கூட்டம் தம்மை இயற்கைக்கு சமமாகவோ அல்லது மிகையாகவோ கருத்து தொடங்கிய பின்னர் புவியுள்ள ஒரு பொருந்தா நிலையை எட்டிவிட்டது. இதுவே ஊழியோடைய மூல காரணமா ஆசான் பதிவு செஞ்சிருக்காரு. ஊழியில 3 நிலைகள் நிகழும். அதாவது பேரழிவு, பெருந்துயரம், மீட்டுருவாக்கம், இது 3 நடக்கும். பேரழிவுல கட்டமைப்புகள் சிதைந்து போகும். அது அரசுகள் அழிந்து போம், நிறுவனங்கள் ஒழிந்து போம், மனித கூட்டம் தேய்ந்து போம், கருவிகள் கூட எல்லாம் செயலிழந்து போகும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. பெருந்துயரம் உயிரின இழப்புகளை நிகழ்த்தும். இந்த ஊழியில புவியில் நீர் மிகுதி ஏற்படும். அதுக்கப்புறம் உயிரின வகைமைகளில் மாற்றம் ஏற்படும், உடல்ல கூட முரண்கள்ல முற்றுதலும் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரழிவு மற்றும் பெருந்துயரம் இந்த 2ம் ஒரு சேர நிகழ்பவை. இந்த ஊழியில் இவற்றோடு பொருந்தி கொள்வது அப்படிங்கிறது என்பதை இந்நூல்ல ஆசான் பதிவு செஞ்சிருக்காரு. இப்பேரழிவு பெருந்துயரத்துக்கு பிறகு மீட்டுருவாக்கம் நிகழும். அந்த காலத்துல, அதாவது மீட்டுருவாக்கம் நடைபெறும் போது முந்தைய இருநிலையும் இருப்பதில்லை. மீட்டுருவாக்க காலத்துல மனித கூட்டம் இயற்கையோட பொருந்தி செயல்களை செய்வாங்க. அந்த நிலையில அன்பு வலியுறுத்தப்படும். ஊழியுடைய கடைநிலையான மீட்டுருவாக்கத்துல அனைத்து கலைகளும் மீட்கப்பட்டு ஊழியில பொருந்துற மனித கூட்டத்திற்கு அது அருளப்படும். கலைகள் வழியாதான் மீட்டுருவாக்கம் நிகழ்றது. அனைத்தும் துடைத்தழிக்கப்பட்டாலும், எத்தனை ஊழி நிகழ்ந்தாலும் கலைகள் மட்டும் அழிவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மீட்டுருவாக்க சமூகம் மனதின் விரிவை உணர்ந்து வாழும் வகையில இருக்கும். கலை வடிவங்கள் மனதின் விரிவை வெளிப்படுத்துறது. இசை, நாடகம் அதெல்லாம் எல்லா மனிதருக்குமான வெளிப்பாடுகள். இசையும் நாடகமும் மனித பிறவில உள்ளுரை இயல்புகள். இந்த இயல்புகள்ல இருந்து விலகிறது தான் மன இறுக்கத்தையும் அறிவு மேலோங்கிற அவலத்தையும் கொண்டு வந்துரும். அதனால இப்பொழுது ஏற்படும் இயற்கை பேரிடர் தான் இது அப்படிங்கிற மாதிரி, இதுல நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடாது. இந்த ஊழிக்கான காரணம் என்ன, இந்த ஊழியோட போக்கு எப்படி இருக்க போகுது, இதுல நாம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, எப்படி பொருந்தி போவது, இதை பத்தி இந்த நூல் நம்மை வழி நடத்துகிறது. எனவே இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஊழி காலத்துல மனித சமூகத்திற்கு ஆசான் வழியே இறையை வழங்கியுள்ள ஒரு வழிகாட்டுகிற நூலாதான் இந்த ஊழி நூல் அமைஞ்சிருக்கு செவேல். இதுல குறிப்பிட்டிருக்கிற இந்த ஆக்கம், இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். கோபு, நீங்க விளக்குறீங்களா? நன்றி சௌமியா, நான் விளக்குறேன். அதாவது ஊழின்னா அச்சத்துக்கு தேவையில்லை, அச்சப்பட அவசியம் இல்லை. ஏன்னா அதுல ஆக்கமும் அழிவும் ஒரு சேர நிகழ்வு தான் ஊழி. அப்படி பார்க்கும்போது இதுல பொருந்தாதவனெல்லாம் அழிக்கப்பட்டு பொருந்துறவையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்படும். அப்படி ஆக்கம்ங்கிறது 5 வகையில இந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 5 வகை. அதுல இசை, எழுத்து, கோத்தல், செதுக்கல், வடித்தல் அப்படிங்கிறது தான் 5 வகையா சொல்லப்பட்டிருக்கு. இசைங்கிறதே ஆக்கத்தோட முதல் வகை. அதாவது காற்றுல எழும் ஓசைய மனிதர் தம் மனதால இசைன்னு ஆக்குறாங்க. எல்லா உயிரினங்களுக்கும் இசைங்கிற காற்றோட வடிவம், ஆனா அதெல்லாம் ஒளியா தான் உள்வாங்குது. இசையா வாங்குறது மனிதர்கள் தான் வாங்குறாங்க. அப்ப இசைங்கிற ஒளி வடிவம் பிறந்த பிறகுதான் எழுத்து அப்படின்னு ஒரு ஆக்கம் பிறக்குது. இசை உணர்வால அமைகிறது, எழுத்துங்கிறது ஒரு உருவால அமைகிறது அப்படிங்கிறதும். அடுத்த நிலையில இருக்கிற கோத்தல் அப்படிங்கிறது தனித்தனி உருவங்களாக ஒன்று சேர்த்து செய்தல். இதுதான் அந்த ஆடை, கட்டுமானம், தச்சு அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் கோத்தல். அப்புறம் அடுத்த நிலையா இருக்கிற செதுக்கல் அப்படிங்கிற வகை ஆக்கத்தின் வகை ஒரு ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்தை ஏற்றுறது. இந்த சிற்பம் செய்யறதெல்லாம் இந்த வகையில வருது. அதற்கு பிறகு வடித்தல்ங்கிறது ஒரு பல்வேறு பொருள்களை ஒன்றா இட்டு ஒரு போட்டு அதுல அந்த சேர்க்கையிலிருந்து
வேற இயல்பு கொண்ட பொருள்களா ஆக்குறதுங்கிற வடிவத்துல வடித்தல் வருது. இதை நீங்க அந்த ஐம்பூதத்தோட கூட பொருத்தி இந்த நூல்ல விளக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆகாயங்கிற முதல் பூதத்துல இருந்து தான் காற்று வெளிப்பட்டது. அந்த காத்து ஓசைங்கிற இசையோட மூலத்தை தமிழ்ல வச்சிருக்கு. அப்ப முதல் ஆக்கமான இசை அதுல சொல்லப்பட்டிருக்கு. காற்றின் செயல்பாடுகளால அணுக்களை கோத்து வெப்பமாகியது அப்படின்னு ரெண்டாவது சொல்லப்பட்ட கோத்தல் அப்படிங்கிறது தான் வெப்பமாகின ரெண்டாவது பூதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வெப்பம் ஒரு இடையறாத செயல்பாடுகளால சுழலும் உருவங்களால நெருப்பு கோலமா செதுக்கப்பட்டுச்சுன்னு மூன்றாவது நிலையான செதுக்கலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த சுழற்சியோட விளைவா வெப்பம் தணிந்து நீர் பெருகி நிலம்னு ஒண்ணு வெளிப்பட்டது. அப்படியே ஆகாயம், காற்று உட்பட இந்த 5 பூதங்களையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து பூமிங்கிற புதிய இயல்பு கொண்ட உருவ வடித்தெடுக்கிறது. அப்படிங்கிற வகையில வடித்தல்னாலே வெவ்வேறு பொருள்களை போட்டு அந்த சேர்க்கையிலிருந்து புதிய இயல்பு கொண்ட பொருள்களை ஆக்குதல் அப்படிங்கிறது இந்த ஐம்பூதமே இப்படி ஆக்கப்பட்டதுதான். அப்படிதான் ஆக்கம்ல முதல் நிலையில இசை, அடுத்த நிலையில எழுத்து, அடுத்த நிலையில கோத்தல், அடுத்த நிலையில செதுக்கல், அடுத்த நிலையில வடித்தல்ங்கிறது கலைகளையும் அப்படிதான் வருது அப்படிங்கிறது இந்த நூல்ல ஒரு படிநிலையா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மீட்டுருவாக்கம்லாம் இப்படி இந்த 5 வகையில தான் நடைபெறும்னு இந்த நூல்ல கொஞ்சம் விளக்கமாவே சொல்லப்பட்டிருக்கு. இதுல நான் சொல்லப்பட்ட இந்த செதுக்கல் வடித்தல் எல்லாம் இப்ப மரபு இசைங்கிறது மரபு இசை மீட்டெடுக்கிறதாகவும், எழுத்துங்கிறது தமிழ் வகுப்புகள்ல எழுத்துக்களோட ஆக்கமா தமிழ் நூலாகவும், அப்படி கோத்தல் செதுக்கல் வடித்தல்லாம் மரபு கட்டுமானமாகவும் இப்ப வெளிப்பாடா அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த இந்த இறுதி நிலையான கட்டுமானம், இதை பத்தி எல்லாம் கட்டுமானம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். கண்டிப்பாண்ணா. இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆக்கம் பத்தி ரொம்ப தெளிவாவே இந்த நூல்ல இருக்கு. ஒரு பொருள் செய்யற வகைதான் ஆக்கம்னு. அதன் அடிப்படையில ஒரு கட்டுமானம்ன்றது ஒரு ஆக்கமாவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த ஆக்கத்தோட நிலைகள் 8 நிலைகள் சொல்லி அந்த ஒரு நிலைக்குமான பொருள் என்ன, அந்த ஒரு நிலையோட தேவை என்னன்றத ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு அண்ணா இந்த நூல்ல. இது ஒரு பருப்பொருள் இயல்புகளா ஒரு 4 நிலைகளும், காலத்தோட கருத்துக்களா ஒரு 4 நிலைகளும் விளக்கியிருக்காரு. நுண்மை, பெருமை, விரிவு, சுருக்கம், நீளம், அகலம், ஆழம், நிறுத்தம் அப்படின்னு 8 நிலைகள்ல குறிப்பிட்டிருப்பாரு. இதுல நம்ம ஒரு பொருளை எடுத்து நம்ம ஒரு கட்டுமானமா நிகழ்த்துறோம் அப்படின்னா அந்த நுண்பொருட்கள் என்ன சேர்க்கிறோம், அந்த நுண்பொருட்கள்ல இருந்து அடுத்த நிலையில அதை எந்த அடிப்படையில நம்ம அதை பெருமையாக்குறோம். பெருமைன்றது இந்த இடத்துல பெரிதுன்ற அடிப்படையில சொல்லப்பட்டது. அந்த எவ்வளவு பெரிதா நம்ம அதை கொண்டு வரோம், அடுத்து அதுல இருக்கிற பொருட்கள் எவ்வளவு விரியும் எவ்வளவு சுருங்கும் அப்படின்ற அடிப்படை நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது இப்ப சமகாலத்துல கட்டுற கட்டுமானங்கள் எல்லாமே அந்த விரிவு சுருக்கம்ன்றது இல்லாம பாத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஏன்னா விரிவு சுருக்கம் இல்லாம இருந்தா நம்ம எளிதில் கட்டுமானம் கட்டிடலாம் அப்படின்ற அடிப்படையில. ஆனா இந்த நூல்ல ஆக்கம்ன்ற எல்லாம் ரொம்ப தெளிவா இந்த விரிவு சுருக்கம்ன்றதோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. ஏன்னா விரிவு சுருக்கம் இல்லாத பொருட்கள் இயல்புல இருந்து திரிஞ்சிரும், அந்த பருப்பொருள் நிலையே அது எட்டாது சரியா அப்படின்றத ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. இந்த விரிவு சுருக்கம்க்கு அடுத்துதான் நீளம், அகலம், ஆழம், நிறுத்தம் அப்படின்ற அடிப்படையில நம்ம கொண்டு வர கட்டுமானத்தோட நீளம் என்னவா இருக்கணும், அகலம் என்னவா இருக்கணும், ஆழம் என்னவா இருக்கணும்ன்றதுலாம் இருக்கு அடிப்படையில அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொன்றுத்துக்குமான காரணங்கள், அது ஒவ்வொன்றும் எதனால முக்கியத்துவம் பெறுது, இந்த 8 நிலைகளும் என்ன செய்யுது அப்படின்றத இந்த நூலை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. இப்ப அந்த காலத்து கட்டுமானங்கள், கோயில்கள் எல்லாமே காலத்துக்கும் நினைக்கிறது. சொல்லப்போனா பல ஊழிகளை கடந்து அந்த கட்டுமானங்கள் இன்னமும் நினைச்சிருக்கு அப்படின்றதே அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஆக்கத்தோட நிலைகள் தான். இந்த கட்டுமானத்தோட நிலைகள் ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு அதோட வடிவ கொள்கையை ஆழ்ந்து நம்ம உள்வாங்கிட்டு அதுல இருந்து நாம ஒவ்வொரு வெளிப்பாடுகளா செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த கட்டுமானம் காலத்துக்கும் நினைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த கலைகளின் அடிப்படையில இதுல இசை, நாடகம், அதோட சேர்ந்து ஓவியம், கட்டுமானம் இதெல்லாமும் சொல்லியிருக்கிறது. அதை பத்தி இருக்கிற விளக்கங்கள் அது ஒவ்வொன்றுமே ரொம்ப செறிவா இருக்கும். ஓவியத்தை பத்தியோ இல்ல சிற்பத்தை பத்தியோ இருக்கிறதுமே, லிங்க திருமேனி அப்படின்றது என்ன மாதிரியான கலை வடிவம், அது அந்த மாதிரி ஆடலரசன்றது எந்த மாதிரியான கலை வடிவம், ஈசானர்ன்றது எந்த மாதிரியான கலை வடிவம் அப்படின்றத கலைகளை பத்தி ரொம்ப ஆழமாவே எடுத்தாண்டிருக்காரு அந்த நூல்ல. இப்ப வெளிப்படுற மற்ற நூல்கள் இல்ல மற்ற வகுப்புகள் எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிற கலைகள் எல்லாமே இந்த நூல்ல ரொம்ப செறிவா அடிப்படைகள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கூட
இந்த கலைகள் தான் வந்து மீட்டுருவாக்கத்துக்கு அடுத்து ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது அப்படின்றதையும் இந்த நூல்ல நல்லாவே நிரூபிப்பார் அண்ணா. நன்றிங்க நலன். இப்போ மீட்டுருவாக்கம்ல என்னென்ன கலைகள், இசை, கோத்தல் இதெல்லாமே வரிசையா கோபு நீங்க விளக்குனீங்க. கனி, நீங்க இந்த வேற என்ன கலைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? எத்தனை ஊழி நிகழ்ந்தாலும் கலைகள் எப்பவுமே நிலை பெறும். அதுதான் ஊழியின் இந்த மீட்டுருவாக்கத்துல கலைகள் பற்றிய சிறப்பு. இந்த கலைகள் அப்படின்னு வரும்பொழுது அருங்கலை, பெருங்கலை இப்படியெல்லாம் கலைகளை விரிவா இதுல பார்க்கலாம். இசை தவிர இதுல நாடகம், ஓவியம் போன்ற கலைகள் பற்றியும் அந்த கலைகள் வந்து அதன் முக்கியத்துவம் பற்றியும் விரிவாக இந்த நூல் சொல்லியிருக்கு செவ்வேல். நன்றிங்க கனி. இப்ப நம்ம தொடக்கத்துல இருந்து இப்ப உரையாடுதல வந்து பாக்குறப்ப ஊழி நூல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த நூல் இருந்தாலும் அதன் அடிப்படையில வந்து எல்லாமே அதுல இருக்கு. ஒரு எப்படி ஒரு படைப்பு தொடங்குது அப்படிங்கிறதுல இருந்து உயிரின தோற்றம் என்ன இருக்கு, வண்ண கொள்கைகள் என்ன இருக்கு, வடிவியல் கொள்கைகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இந்த வெப்பம், நீர், நிலம் எல்லாமே வந்து 50 வரிசை, அப்புறம் கலைகள், கலைகளுக்கு முன்னாடி எதனால ஊழி நிகழுது, அதனோட ஊழி நிகழ்ந்த பின்னாடி இப்போ இந்த பேரழிவு, பெருந்துயரம் எல்லாம் முடிந்து மீட்டுருவாக்கம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது மட்டும் வெறும் அழிவு மட்டுமே கிடையாது, அழிவு மட்டும் இல்லாம ஆக்கமும் அழிவும் சேர்ந்துதான் ஊழி அப்படிங்கிறதே நம்ம பேசிக்கிட்டே வரோம். அதுல இந்த மீட்டுருவாக்கத்துல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கலைகள், அவ்வளவு கலைகள் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடிய அந்த நூல், இவ்வளவு கருத்துக்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கருத்துக்களும் இறையருளால நமக்கு வழங்கப்பட்டு இதன்படிதான் மனித சமூகம் பல 100,000 ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஊழி அப்படிங்கிறது ஏன் நிகழுது? இப்ப நடக்கிற ஊழிக்கும் மனித அறிவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல அவங்களோட செயல்கள் இல்ல இந்த சிதைவு இதுகளுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத கனி நீங்க சொல்ல முடியுமா? ஆமாங்க செவ்வேல். நம்ம முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கிற மாதிரி அறிவு, மனித கூட்டத்தின் அறிவு வந்து உச்ச நிலையை எட்டி அந்த அறிவு செருக்குனால ஒரு அதிகார மையங்களா இந்த மனித கூட்டம் விரிவடைஞ்சதுனால ஏற்பட்டு இருக்கிறது தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஊழி. இந்த மாதிரி ஊழியில இறைவன் வந்து திருக்கூத்து நடத்துகிறார் அப்படின்னு ஊழி நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திருக்கூத்து என்பது என்னன்னா 6 நிலைகள்ல இந்த திருக்கூத்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொது மனம் அப்படிங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொல்றேன். மனித சிந்தனையில எதிர்நிலை அதிகமா மிகும் பொழுது இறைவன் நிகழ்த்தும் இந்த திருக்கூத்து வந்து இந்த பொது மனத்தின் அடிப்படையில தான் எந்த வகையான கூத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சமூகம் முழுமைக்கும் பொது மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சமூகம் தனக்கான வாழ்வியல் நெறிகளை எவ்வாறு அமைக்குது அப்படிங்கிறதும் அந்த சமூகத்தோட பொது மனம் அந்த நெறிகளை பொறுத்து தான் அமையும். இந்த பொது மனத்துல என்ன சிதைவு ஏற்பட்டாலும் அது சமூகம் முழுமைக்குமான சிதைவா இருக்கும். அப்படி பொது மனத்துல ஏற்படுற சீர்கேடுகள் இயற்கை சீற்றங்களுக்கும் இந்த பேரழிவுகளுக்கும் காரணமா அமையுது. அதே மாதிரி தான் ஒரு தனி மனிதரோட சிந்தனை சீர்கேடுகள்னால அந்த மனிதரோட உடல்லையும் இறைவன் திருக்கூத்து நிகழ்த்தி அந்த உடலை சிதைத்து சீரமைக்கவும் செய்றாரு. இந்த பொது மனத்துல அகந்தை மிகும் பொழுது இறைவன் நிகழ்த்துவது ஆழிக்கூத்து. அதாவது உடல்ல, அதுவே தனி மனித உடல்ல நீர் மிகுந்து கபத்தினால ஏற்படுற நோய்கள்லாம் இந்த வகையில அடங்கும். பொது மனத்துல அந்த சமூகம் அகந்தை அதிகமாக
அதிகமான அகந்தை அந்த மக்கள் கூட்டத்துக்கிட்ட இருக்கும் பொழுது இறைவன் ஆழிக்கூத்த நிகழ்த்துறாரு. அதாவது கடல்கோள், நீரினால அழிவு, இதெல்லாம் வந்து ஆழிக்கூத்து. இதே மாதிரி 6 வகை கூத்துகள இந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க. மேழிக்கூத்து, வழிக்கூத்து, வெளிக்கூத்து, ஆனந்த கூத்து, அடங்கல் கூத்து. இதெல்லாம் என்னன்னா, மனித அறிவுல இருக்கிற அந்த சிந்தனையில இருக்கிற சீர்கேடுனால நடத்தப்படுற கூத்து தான். இவ்வாறு இந்த ஊழி நூலோட இறுதி பகுதியில இறைவன் எவ்வாறு திருக்கூத்து நிகழ்த்தி இந்த புவிய மீட்டுருவாக்கத்துக்குள்ள கொண்டு வந்து கலைகளின் வழியே இந்த பொருந்துகின்ற மனித கூட்டத்தை எப்படி நிலைபெறச் செய்றாரு அப்படிங்கிறது தான் இந்த ஊழி நூல்ல நமக்கு சாரமான கருத்தா இருக்கு. நன்றிங்க கனி. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒரு வியப்புக்குரிய கருத்தா இருக்கு அப்படின்னாக்க, பேரண்டத்துல ஊழிகள் நிகழ்வது, வடிவங்கள் எப்படி வருது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஆனா நீங்க இறுதி பகுதியில சொல்ற மாரி இது வந்து மனிதருக்குள்ளேயும் இந்த ஊழி நிகழுது அப்படிங்கிற கருத்து முக்கியமான ஒன்றா இருக்கு. இப்பொழுது சமீபத்துல நமக்கு நடந்துகிட்டு இருக்க கொள்கை கல்வி வகுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உடல், மனம், உறவு, அதுக்கப்புறம் உணர்ச்சி நெறி, இது மாதிரியான வகுப்புகள். அதற்கு முன்பு இருந்தே ஆசான் வந்து பல பாடங்கள்ல வந்து நமக்கு உரைகளா சொல்லியிருக்காங்க. யூடியூப் தளத்திலையும் அது இருக்கு. காற்று ஒளி நிகழுது, நீர் ஒளி நிகழுது, ஊழி காலத்தில் எப்படி உடல் நலத்தை பேணுவது, இது மாதிரி மனிதர்களுக்குள்ள நடக்கிறது, இல்லை மனிதர்களின் மனதில் நடக்கக்கூடிய ஊழி, இதை பற்றியும் அடிக்கடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டேவும் இருக்காங்க. கோபு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேரிடத்துல நடக்கிற ஒரு ஊழி ஒரு பக்கம் இருந்தாலும், உயிரினங்கள், அதுவும் குறிப்பா மனிதர்களோட உடலுக்குள்ளேயும் மனதிலையும் என்ன வகையான ஊழிகள் இல்ல ஊழி நடக்குது, அதுல இருந்து மீட்டு உருவாக்கத்துக்கு இந்த ஊழி நூல்ல என்ன கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத சிறிதா விளக்க முடியுங்களா? இந்த ஊழி நூல்ல மனிதர் நிலை பற்றி விளக்கப்பட்டிருக்கு. பண்பில் ஒடுங்குதல் தான் ஊழி அப்படின்னு சொல்லப்படுது. எதுவுமே விரிவடையும் போது அது ஒழுங்குகளை புரிஞ்சுக்கும், அந்த ஒழுங்குகளை மீற துணியும். அப்படி பார்க்கும்போது மனித அறிவு இந்த விரிவடையும் போது ஒழுங்குகளை புரிஞ்சுக்குது, அப்புறம் அந்த ஒழுங்கை மீற துணியுது. அன்பு செய்தல் தான் ஒழுங்கு. இப்படி அன்பு செய்யும் போது ஒரு சமூகமா கூடி வாழ்றதுங்கிறது ஒரு விதி. மனிதருங்க நாம் அறிவோட விரிவால கூடி வாழ்றதுங்கிற விதியை இருக பத்திக்கிட்டாங்க. அறிவோட விரிதலால கூடி வாழ்றதுங்கிற விதியை இருக பத்திக்கிட்டாங்க. விளைவா அன்பு செய்ததுங்கிற ஒழுங்க புறந்தளிட்டாங்க. அப்படி கூடி வாழ்தல்ங்கிற செயல்முறைய மேலும் மேலும் விதியாவே இறுக்கமாக்கி குடும்பமாக வாழ்தல்னு ஒரு நிலையை மனிதர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த குடும்பத்தின் அளவுதான் தம்மோட அன்போட அளவுன்னு சுருக்கிட்டாங்க. அறிவை விரிச்சு குடும்பத்தோட உள்ளேயும் தனித்தனி மனிதரா ஆயிட்டாங்க. அப்படி கூட்டு வாழ்க்கைங்கிற கொள்கை முற்கால சமூகத்துல இருந்த ஒழுங்கோட இருந்துச்சு. இப்ப நான், எனது, என்னால், எனக்காகங்கிற 4 வகை அகந்த எண்ணங்களும் அந்த காலத்துல இல்லை, இப்ப இருக்கு. அப்படி அறிவோட விரிவுனால இந்த 4 வகை எண்ணமும் மனிதர்கள்ட்ட வளர்ச்சி அடைந்து இப்ப நிலமோ நீரோ இந்த இயற்கை எல்லாமே பொதுவா இருக்கிறது எல்லாத்தையுமே உடைமையாக்கி வழக்கத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வழக்கம் தான் மேலும் வளர்ந்து குடும்பங்கிற அளவுல இயற்கை பொதுமைகளை உடைமைப்படுத்துறதுன்னு வந்துச்சு. அப்புறம் பொதுமையா படைக்கப்பட்ட எல்லாம் தனிமுடைமையா மாத்திருச்சு. விளைவா மனிதர்கள் தமக்குள்ள போட்டிக்கிட்டுக்கிட்டாங்க. இந்த வேறுபாடுகளை அடித்தளமா கொண்டு சமூக கட்டமைப்புல உருவாக்கிட்டாங்க. அப்ப அன்பு செய்தல்ங்கிற அந்த ஒழுங்கு சீர்குலைந்து மனிதர் வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. அப்படி மனிதர் கூட்டம் உருவாக்கி வச்சுள்ள விதிகள் தான் அவர்களை அழிக்கும் ஏவலாயிருச்சு. இந்த ஊழி காலத்துல இந்த 50 ஒழுங்குகள்லாம் திரும்ப நிலைநாட்டப்பட்டுரும். அப்படி 50 ஒழுங்குகள் சீர்மேடைகள்ல உயிரின கூட்டம் சிதைத்து ஒடுக்கப்படும். அப்படி இதுல மீட்டுருவாக்கத்துல இருக்கணும் அப்படின்னா ஒழுங்குகளை நிலைபெறுதல், தன் இயல்புல நிலைத்தல், இயல்பு நோக்கி திரும்புதல் அப்படிங்கிறது தான் இந்த சீர்குலைவுலேருந்து அதை நோக்கி செல்லாம ஆக்கத்தை நோக்கி வந்து இந்த தன்னுடைய இயல்புகள்ல நிலைத்தல், ஒழுங்குகள்ல நிலைத்தல், ஒழுங்குகளை காக்குவதற்காக விதிகளை புறந்தள்ளுதல் அப்படிங்கிற அளவுல இருந்தா இந்த ஊழில நிலைக்கலாம், பொருந்தலாம் அப்படிங்கிறத இந்த நூல் வந்து அதற்கான மீட்டுருவாக்கத்திற்கான வழிமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு.
நன்றிங்க பாபு. அப்ப நீங்க தமிழ்கனி, நலன், சௌமியா அவங்க எல்லாரையும் பேசுறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து இந்த ஊழி நூல் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த கருத்துக்கள் வந்து ஆஹ் ஆசான் உரைகளில் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரு சிறு அச்சம் இருக்கும். இந்த ஊழி நூல் அப்படிங்கிறது ஊழியை பற்றி தான் ரொம்ப பேசியிருக்காங்க, ஒரு ஊழி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் விளக்கி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் அழிவு மட்டும் சொல்லலை அந்த நூலில். அடிப்படையில் எப்படி இறையிலிருந்து மெய்யியல் தொடங்கி பேரண்டம் வந்து எப்படி உருவாகிறது, உயிரினங்கள் எப்படி தோன்றுகின்றன, அடிப்படை கொள்கைகள் என்ன, எது வடிவ கொள்கை, எது வண்ண கொள்கை, இது எல்லாமே இதுல இருக்கு. அழிவு ஆக்கமும் வந்து ஒரு சேர நிகழ்வதுதான். இது எப்போதும் இந்த ஊழி ஏற்கனவே நிகழ்ந்திருக்கு. ஊழி வந்து ஒரு புதிய இது இல்லை, ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அது ஒரு உச்சத்தில் அடையும் போது அது திரும்ப ஒடுக்கத்துக்குள்ள போகும், மீண்டும் விரிவடையும் அப்படிங்கிறது இந்த நூல் விளக்கி சொல்லியிருக்கிறத நம்ம எல்லாமே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் இவ்வளோ நாளும் நம்ம பேசுனதை வச்சு பார்க்கறது போது இந்த ஊழி நூல் பற்றி ஒரு அச்சம் நீங்கி இதெல்லாம் எல்லா அடிப்படைகளுமே இருக்கு. எல்லா நூல்களுக்கும் இங்கிருந்தா ஆசான் இருந்து பதிவு செய்த மற்ற நூல்களுக்கு எல்லாமே இந்த ஊழி நூல் தான் அடிப்படையாக இருக்கு அப்படிங்கிறதும், மீட்டுருவாக்கம் அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பு வரும் பொழுது அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள், அடிப்படை கொள்கைகள் எல்லாமே இதில் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிந்துக்க முடியுது. இந்த நூல் இப்போ மீண்டும் மறுபதிப்பு வருகிறது. இந்த நூலை ஒற்றி இந்த கலந்துரையாடல் இப்போ நடந்தது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி.